ஹாய், குட் மார்னிங். இது ஒரு நர்சஸ்க்கான வீடியோ. நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவ. இப்போ வந்து நிறைய நர்சஸ், மேபி வீட்டுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக 1 or 2 நர்சஸ் இருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் அப்ராடில் இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம ஊர்லேயே ஒர்க் பண்ணுவாங்க, வெளி மாநிலங்களில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய கண்ட்ரீஸ் போகிறதுக்கு அப்படி. அப்போ மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜென்சிஸை சீக் பண்ணுறாங்க. நான் வந்து இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னா, என் சிஸ்டர் இங்கே ஒர்க் பண்ணாங்க. அப்போ நான் இங்கே வந்து எக்ஸாம் எழுதினேன். விசிட்டில் வந்து இங்கே வந்து எக்ஸாம் எழுதி அப்படி ப்ராசஸ் பண்ணேன். பட்டு எனக்கு அந்த டைமில் அவங்க இருந்தனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் நான் இங்கே வந்து இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணி, நான் 2016 இங்கே வந்தேன். இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் செட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுறேன். நிறைய நர்சஸை நம்ம பார்ப்போம். நம்ம மோஸ்ட்லி தமிழ் நர்சஸ் தான். நிறைய பேர் ஏஜென்சியில் ஏமாந்துருப்பாங்க. அப்போ தான் நினச்சிங்க, இவங்களுக்கு யாரும் கைட் பண்ணலையா? ஏன்னா தெருவுக்கு ஒரு நர்ஸு யுஏயில் இருப்பாங்க, இல்லைன்னா இங்கிலாண்டில் இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. அப்போ கேட்டால் இல்லை, யாருமே எங்களை கைட் பண்ணல, யாரும் இவங்க கேட்கலையா, இல்லை யாரும் கைட் பண்ணலையா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா சில பேரோட டெண்டன்சி நான் ட்ரை பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து எப்படி கேட்குறது, அப்படி அவங்க கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்னு. இல்லை மற்ற மாதிரி எனக்கும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கேட்டால் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சில பேரோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் நான் நினச்சேன், எவ்வளோ பேர் அப்போ நான் கேட்பேன், இது ஏன் நீங்கள் யாருமே கன்சல்ட் பண்ணலை? எவ்வளோ ஆன்லைன் யூடியூப்லலாம் போடுறாங்க இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பற்றி, ஏஜென்சிஸை நம்பாதீங்க, இவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லாம் ஊரில் இருக்கிறதே தெரியாது. யூஐக்கு என்ன எக்ஸாம் எழுதணும், எந்த இடத்துக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்னு கூட அவேர்னஸ் கூட இங்கே இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நமக்கு இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நல்லா டெவலப் ஆகிருக்கு, அதை கூட பார்க்காம அப்படியே வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து நர்சஸ்க்கான அவேர்னஸ். இல்லை உங்கள் ஃபேமிலியில் நர்சஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் யுஏயில் வந்து இப்போ இங்கே வந்து யுஏயிலே வந்து நிறைய விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ துபாய் ட்ரை பண்ணுறீங்கன்னா டிஹெச்ஏ எக்ஸாம். இப்போ நான் இருக்கிறது ஷார்ஜா எமிரேட்ஸ். ஷார்ஜான்னா ஷார்ஜா, ஃபுஜேரா, இங்கெல்லாம் வந்து எம்ஓஹெச் எக்ஸாம். அப்புறம் வந்து வேறு எமிரேட்ஸ் லைக் அபுதாபி, அங்கே இல்லைன்னா ஹாத் எக்ஸாம். இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி தான் நம்ம இங்கே வரணும். மேபி நீங்கள் டிஹெச்ஏ பாஸ் ஆகிட்டீங்க, இல்லை நான் எம்ஓஹெச் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு வேலை வந்து அபுதாபியில் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது ஒவ்வொரு இயர்லி அவங்க ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 months ஒர்க் பண்ணியிருக்கணும், அப்புறமா ஒரு குட் ஸ்டாண்டிங் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் சேஞ்ச் பண்ண முடியும்ன்றிருக்கு. அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும். ஆனால் எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் அவைலபிளாகவே இருக்குது. அப்புறம் அந்த டேட்டா ஃப்ளோவும் நம்மளே பண்ணலாம். ஓகே அது சில பேருக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ வந்து பண்ணுறதுக்குன்னு சென்டர்ஸ் இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் சில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருவாங்க. நர்சஸ்க்கு வந்து சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம், இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்பர்ஸ் போட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் விசா எல்லாம் எடுத்தீங்க அனுப்பாங்க. பார்த்தா விசா எல்லாமே விசிட்டிங் விசா தான் இருக்கும். இங்கே வந்து அவங்க 2-3 months ஸ்டே பண்ணி 2-3 months மேபி 6 months ஸ்டே பண்ணுறவங்க கூட இருக்காங்க. பண்ணிவிட்டு காசு அவ்வளோ செலவு பண்ணி எக்ஸாம் எழுதி டேட்டா ஃப்ளோ பண்ணி எல்லாமே அந்த ஏஜென்சி இங்கே வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னென்னா நம்ம ஊர்லேயே பண்ணலாம். முன்னாடி வந்து எம்ஓஹெச் எக்ஸாம் எல்லாம் ஊரில் எழுத முடியாது. ஆனால் இப்போ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. மெயின்லி ட்ரிவாண்ட்ரம், ஹைதராபாத், பெங்களூர், அகமதாபாத் எல்லா இடத்துலையும் சென்டர்ஸ் இருக்குது. எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி போனீங்க. நான் அப்போ நினைப்பேன், இப்போ வந்து முன்னாடி தான் அந்த தெரியாது, ஆனால் இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே எல்லாமே தெரியுமே. டேட்டா ஃப்ளோ எப்படி பண்ணுறது, எம்ஓஹெச் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இல்லைன்னா ஏதாவது நர்சஸ் வீடியோ போடுவாங்க, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்களும் அவைலபிளாக இருக்கிறோம். யுஏயில் ஏதாவது ஹெல்ப் மீன்ஸ் இந்த மாதிரி கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கூட எங்களுக்கு சொல்லலாம். ஓகே. ஆனால் எல்லா ஏஜென்சிஸையும் நம்பி, ஏஜென்சி மீன்ஸ் சம் ஆத்தரைஸ்ட் ஏஜென்சி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, அவங்கள நம்பலாம். பட் மற்ற மாதிரி ஏஜென்சிஸை இல்லை, சும்மா இப்போ நிறைய பேர் ஏஜென்சியே இருக்காது, சும்மா நார்மல் பர்சன்ஸ், அவங்க வந்து இப்படி 1 லட்சம் 2 லட்சம் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஹோம் கேர் நர்ஸாக இருப்பாங்க. இப்போ என்ன இங்கே யுஏயில் இதுனா ஹோம் கேர் நர்ஸ் கிளினிக்கில் எல்லாம் ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இல்லை. டிப்ளமா நர்சஸ்
இனி வந்து கண்டிப்பாக பிஎஸ்சி முடிச்சுட்டு, அதாவது நாட் ஆன்லைன் ரெகுலர் கோர்ஸ் பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் யூஏஹெச் ட்ரை பண்ணுங்கள். மற்ற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு, கிடைக்காது. அதுவும் ப்ராக்டிக்கல் நாஸாக கிடைக்கும். அது மாதிரி சேலரி வந்து 1,00,000 அப்படின்லாம் சொன்னோடனே நீங்கள் ஏதோ ஊரில் உள்ள 1,00,000 ரூபா சேலரி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே உங்களுக்கு கன்சிடர் பண்ணும்போது ஹையாக இருக்கும். அப்போ நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ வரும் அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நீங்கள் வந்து வாங்க. அன்னெசரியாக லட்சங்கள் வந்து இந்த ஏஜென்சி கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ வந்து யாராவது பார்த்தீங்கன்னா ஏதாவது நர்சஸ் ஹெல்ப் ஆகும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.